ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. இவர் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கும். ஸோ இவர் யார், எதுக்காக நம்ம தளபதியை மீட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது மாதிரியான தொடர்ந்து நம்ம தளபதி பற்றின அப்டேட் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்களும் தொடர்ந்து பாருங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கில்லி படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான். இவரோட நேம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை மீட் பண்ணி ஒரு மாலையெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. நம்ம தளபதி ஃபேன்ஸ் மனசில் என்ன இருக்கோ அதை தான் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ரெக்வெஸ்டாகவே வச்சிருக்காரு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேல் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தளபதிட்டு இவர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்க படத்துக்கு வசூலையும் தாண்டி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வேற மாதிரி பண்றாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா செம்ம குஸ்பம் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்க புது படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேல் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு தளபதி விஜய் கிட்ட. அவரும் பார்த்தீங்கன்னா சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி திரும்பியும் சினிமாக்குள்ள வந்தாருன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ சினிமா பாலிடிக்ஸ் அப்படின்ற ரெண்டுமே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பிரச்சாரம் பண்ண தேவை கிடையாது. நம்ம தளபதி டேரக்டாக சினிமாவிலே சொன்னார்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிடும். ஸோ சினிமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதி இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்றத. ஸோ கில்லி படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்ம கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு 3 கோடி 4 கோடி தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் டே 1லேயே பார்த்தீங்கன்னா 3 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எவ்வளோதான் கலெக்ட் பண்ணுது அப்படின்றத. ஸோ இப்போ டேரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு நம்ம தளபதி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாக நடிக்க சொல்லி. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் எப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றின புதிய அப்டேட்டாக தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.